ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நரேஷ் கேமிங் சேனல். இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொல்லியே திருத்தவில்ல, நீங்கள் தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். என்னன்னா, கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்துட்டு நம்ம இதில் கனெக்ட் இருப்பாங்க. எத்தனாவது பிளேஸ்மெண்ட்னா 27வது பிளேஸ்மெண்ட்டு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37வது பிளேஸ்மெண்ட் நம்ம எஃப்டபிள்யூ ஜோகர் ப்ரோ கனெக்ட் இருப்பார். ஆனால் நம்ம இதில் காட்டியிருக்காது. ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது கைஸ், எஃப்டபிள்யூ ஜோகர் ப்ரோ இருக்காருன்னு. நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை. கடைசியில் தான் நான் பார்த்தேனே. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ரெக்கார்ட்லாம் எடுத்தேனே. சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இறங்கினோடனே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லூட் ஏரியா போயிட்டோம். எப்பவுமே வழக்கமாக இறங்குற இடத்துலையே லைட்டாக வாய் வர குளருது. கோல்டு கைஸ், லைட்டாக வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குறன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளேயே போயிடலாம். வந்துட்டு கன்னை தேடுறேன், கன்று கிடைக்கவே இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இறங்கினா எப்படி கன்று கிடைக்கும்? நான் தான் இறக்கி விட்டேன். சரி, கொடுங்க. சரி, கன்னு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேற எங்கேயாச்சும் போயிட்டு கன் எடுத்துட்டு வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போறேன். பார்த்தீங்கன்னா வாழை போட்டு ஒருத்தன் மெடிட் போட்டு இருக்கான். நம்ம டீம்மேட் வந்து அடிக்கிறாங்க. போயிட்டு பியூஸ்ட்டை போட்டு ஏத்துறேன். கடைசியில் அடிச்சிட்டாங்க நம்ம டீம்மேட்டு. சரி, அவன்கிட்ட கன் இருக்குன்னு பார்த்து அவன்கிட்ட 2 வெக்டார் மட்டும் இருந்துச்சு கைஸ். சும்மாவா கன்னு இல்லைனா அந்த இது அழுத்தி பயங்கரமாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நான் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். கன்னு தேடலாம் போவேலான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே இப்படி போவேன் வேற எங்கடா ஸ்கில்லை தேடி. அப்போ வந்துட்டு இங்கே ஒரு லைட்டாக ஒரு பாட்டுக்குட்டி நான் பார்த்துருவேன். அவன் என்ன பார்க்கல. அப்படியே அழுத்தி பிடிச்சி சாவுடா அப்படின்னு சொல்லி அவனை சாவடிச்சிருப்பேன். சரி, அப்படியே இந்த சைடு வந்தான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் அடிச்சிட்டு இருந்தானு. யாரடா அடிக்கிறீங்க? வெக்டாரை பூத்து அடிக்கிறேன்டா இருங்கடா அப்படின்னு சொல்லி வேலை ஏறி போய் அழுத்துவேன். 3 பேர் ஒரு நாக்கு வச்சிட்டேன். அவனை அழுத்துனானுங்க. சொல்ல மாட்டீங்களா ஐயா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ரிவைவ் பண்ணி விட்டாங்க. நம்ம வந்துட்டு இதே இடத்துல தான் இறங்கணும். அவனுங்களை அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டீம்மேட்டே வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை, லூட்டு போடுறது தான் வேலைன்னு சொல்லிட்டு லூட்டு உட்காந்து பொறுக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆர்வ கலரில் எம்ஐடிவி ஏற்றுட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறது? ஒரு சேலஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு எம்ஐடிவி எடுத்துன்னு இருந்தேன். அப்படியே ஒரு கை வாக்கத்தில் எடுத்துட்டேன். வேறு ஏதாவது கன் எடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். என்னால் இந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் என்னை முடிச்சிருப்பானுங்க கூடிய சீக்கிரத்தில். இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்க. நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண வரல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜோசப் இருந்தனால லைட்டாக நான் தப்பிச்சேன். எங்கடா வர சாவடா அப்படின்னு எம்ஐடிவில் கொடுத்தேன். சாவலை. அவனுக்கு பாருங்களேன் எப்படி தெரியுமா? அவன் கரெக்டாக அவன் டீம்மேட் ரிவைவ் பண்ணான். அவ்வளோதான் நோக்கம். முன்னாடி 3 பேர் இருக்கும். பயமே இல்லை. அப்படியே ஓப்பனில் போய் ரிவைவ் பண்ணுறான். இருடா அப்படின்னு சொல்லிட்டு M4 அவனை நான் மாற்றிட்டேன். சரி, செட் ஆகாது நமக்கு வந்துட்டு. லாபிலாம் கஷ்டமாக இருக்கும். ஸ்னைப்பர் சும்மாவே ஆட வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இந்த இடத்துல பார்த்தா டீம்மேட்டையும் நாக் பண்ணிட்டானுங்க 2 பேர். யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழை போட்டு என் டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிருப்பேன். பார்த்தா நெருப்பு போட்டு மறுபடியும் நாக் பண்ணுறான். எவன்டா அவன் வெளில வாடா அப்படின்னு பார்த்தா ஓரியோனை போட்டு விட்டான். வருவல இருடி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். மறுபடியும் நீ மட்டும்தான் போடுவியா? நானும் போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரை போட்டு விட்டு இந்த சைடு போய் அடிக்கிற மாதிரி அந்த சைடு போய் கொலாப்ஸ் பண்ணி அடிச்சிருப்பேன். மெடிட் பண்ணி இருப்பான் பாருங்க. சாவுடா. நான் மட்டும்தான் இருக்கேனா? அப்போதான் நான் பார்த்தேனே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யாரையாச்சும் ஒருத்தர் தூக்கி விடணும். ஏன்னா சுற்றி எனிமி லூட்டையில் வந்துக்கினே இருக்கானுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டவுன் ஆயிருப்பான். ஓகேங்களா? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோகர் ப்ரோ தான் டவுன் பண்ணி வச்சிருப்பாரு. ஜோகர் ப்ரோ ஸ்குவாட் இப்போ வந்துட்டு உள்ளே வருது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால் போடுறதுக்கு பதிலாக அந்த ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். வால் இல்லை, அதுதான் உண்மை. ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால லெஃப்ட்லேருந்து வேற ஏதோ கிராஸ் ஃபயரில் வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்க என்ன. சரி, பரவாயில்ல, தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டில் வந்துட்டு திவாகர் ப்ரோ தூக்கி விட்டேன். யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்தார். ப்ரோ இங்கே வராத ப்ரோ, போயிடு அப்படின்னு சொன்னேன். சரி, அவரும் போயிட்டு டப்பு டப்புன்னு ரிவைவ் பண்ணிட்டாரு பக்காவா. அப்படியே ஒரு சைடில் இறங்கி கிடைக்கிற கண்ணெலாம் எடுத்துட்டு லூட்லாம் எடுத்துட்டு காரில் சுற்றி ஜோனுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல லாக் ஆகிட்டோம். சரி, நல்லா இறங்கிட்டோம். டப்பு டப்புன்னு அடிக்கிறானுங்களே சொல்லிட்டு அப்புறமேட்டு வால்லாம் போட்டு டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படி செட் ஆகாது, ஜோனுக்கு போகல அடிச்சிருவானுங்க. மொத்தம் 35 அலைவு இந்த ஜோனில். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மான்ஸ்டர் இருக்க வாங்கிட்டு போட்டு நம்ம ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு நான் மான்ஸ்டர் இருக்க வாங்கிட்டேன். வாங்கி எங்கிட்டு போடுறேன்னு தெரியாமல் இங்கிட்டு வெளில போய் போட்டேன் நான். சரிங்களா? ஜோனுக்கு நம்ம சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இல்லைலாம் நம்ம இது பண்ணி போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு போட்டு தள்ளுருவானுங்க. அதனால சொல்லிட்டு வண்டி வந்துச்சு. நானும் டப்பு டப்புன்னு ஏறிட்டு ஏதாவது வீட்டை பூச்சி உட்காந்துடலான்னு சொல்லிட்டு பக்காவாக பிளானிங்லாம் ஸ்கெட்ச்லாம் பண்ணி போட்டோம். என்னாச்சும் பூய் அடிக்கலாம் அப்படி இப்படின்லாம். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ மட்டும் ஒரு வீடை பக்கம் பிடிச்சிட்டு வந்துட்டோம். இந்த வீடு தான் அது. இது நல்லா பெரிய வீடாக இருக்குது. இந்த வீட்டை நல்லா பிடிச்சாச்சு 4 பேருமே. இங்கே தான் 4 பேருமே இருக்கும்.
ஓகேங்களா? இங்க இருக்க நான் வேற ஷார்ட் கன் மாத்தணும். 2மே லாங் ரேஞ்சா வச்சுன்னு இருக்கேன். சும்மாவே ஆட மாட்டேன். இதுல 2 லாங் ரேஞ்சா அப்படின்னு சொல்லி வெக்டார மாத்துனேன். நல்ல கன்னே கிடைக்கல கைஸ். நல்ல கன்லாம் கிடைச்சிருந்தா வேற மாரி ஆடிருக்கலாம். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அடி குடிப்பேன். ஒரு அடி வந்துட்டு அடிச்சு ஓசி இழுத்திடுவாங்க. சரி பரவாயில்ல நம்ம டீம்மேட் தானே அப்படின்னு விட்டுருவேன். பார்த்தா யாருன்னு பார்த்தா நாம பார்த்தோம் பார்த்தீங்களா 27வது ரீஜன்லயே அவர் வந்துட்டு டெவில் ப்ரோ வந்துட்டு சரிங்களா? என் கில்லு அது. சரி பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வால்லாம் உடச்சிட்டு வெளில வரையில கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைட்டிங் போயிட்டு இருக்கு. நான் இல்லம்மா ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ வளர போய் அழுத்துவேன். கரெக்டா ஓரியனு இருங்கடா வாழை போட்டு வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு பார்த்து கரெக்டாக போய் இங்கே ஒரு அழுத்துவேன். ஓரியனு யாரா அது போய் உள்ளே போயிடுவான் நம்மன்னு பார்த்தா கரெக்டாக அடிக்க வந்தாங்க. சரி நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அடித்தேன் நான். கடைசியில் பார்த்தா இப்போ தான் நான் பார்க்குறேன் இந்த இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க பேர்லாம் பார்க்குறேன். அப்போ தான் வந்துட்டு எஃப்டபிள்யூ ஜோக்கர் ப்ரோ. அப்புறம் இங்கே தான் நான் பார்த்தேனே இவர் இருக்காரு. மற்றபடி டெவில் ப்ரோ மட்டும்தான் இருக்காரு நினச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு டெவில் ப்ரோ வந்துட்டு நம்ம டீம் நாக்கு 2 தடவை அடி வாங்கியிருக்காரு. நம்ம டீம் கிட்ட நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட அடி வாங்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. சரி விடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவார் இந்த சைடு. எதிர்பார்க்குற நேரத்தில் வருவார். மறுபடியும் பாருங்கள் ஓரியனை வச்சுக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வருவார். பார்த்தா இந்த சைடில் எப்படியும் வால்போடு பிளாக் தான் பண்ணி வச்சிருக்காரு. வரமாட்டாருன்னு தைரியத்தில் இப்படி நின்று இருந்தாரு. பார்த்தா குரங்கு மாதிரி எங்கிட்ட இருந்து வந்து வராரு. சேம் டவுனு. அவங்க ஸ்குவாட் வந்துட்டு எல்லாம் லாங்கு தான். அதனால் வாய்ப்பே இல்லை ரிவைவ் பண்ணுறதுக்கு. அதனால் அவர் வந்துட்டு கிவ் அப் கொடுத்துட்டாரு. அதோட எங்கள் ஸ்குவாடு வந்துட்டு இங்கேயே முடிஞ்சுது. அப்புறமேட்டு அவங்க ஜோன் சர்வே போயிட்டு மறுபடியும் இந்த ஜோனில் போய் தூக்கி விட்டாங்க. இப்போ தான் நம்ம தலைவரோட கேம் பிளே பார்த்துட்டு போகலாம். வந்துட்டோமே ப்ரோவோட கேம் பிளே பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே இறங்குறாரு. டாப்பில் இறங்குறாரு. வந்துட்டு எத்தனை கிலோ அடிக்க போகிறாருன்னு தெரில. யார் போய் அடிக்க போகிறாருன்னு தெரில. ஓகேங்களா? இறங்கினோடனே நம்ம ப்ரோவுக்கு வந்துட்டு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. சும்மாவா ஃபோன் ஃபேர் போட்டு இல்லையே ஹெச்பி ஏற்றுவேண்டா அப்படின்ட்டு ஏற்றின்னு இருக்காரு. என்ன கமெண்ட் கொடுக்குறது ஒன்றும் தெரியல. சரி கேம் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏதோ உளறின்னு இருக்க மட்டும் அது மட்டும் நல்லா தெரியுது. ஜோக்கி இந்த இடத்துல வந்துட்டு பக்காவாக அடித்து இந்த டாப்பை பிடிச்சிருப்பாங்க. அந்த டாப்பில் மொத்தம் 3 பேர். 2 பேர் ஒருத்தர் இறங்கி அசால்ட்டாக 3 பேர் அடிச்சிட்டாங்க. அப்படின்னா பார்த்துங்க எந்த லெவல் கேம் பிளேன்னு. எங்கள் டீம்மேட்லேயே மொத்தமாக 4 பேரை வைப் பண்ணவர் ஜோக்கர் ப்ரோ. ஓகேங்களா? ஓரியன் தாங்க. நீங்கள் இப்போ பெஸ்ட்டு ஃபைட்டிங்லாம் போனீங்கன்னா ஓரியன் எடுத்துகிட்டு போயிருங்க. பங்கமாக ஆடலாம். அப்படியே இந்த இடத்துல ஒருத்தன் ஓப்பனில் வந்தான் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. இந்த இடத்துலலாம் பாருங்கள் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓரியன்லாம். ஓரியனை போட்டு கீழே வந்து என்ன தப்பு பண்ணிட்டாரு. இந்த ஒரு புல்லட் கன் எடுத்துட்டாரு. பைசான் MP40 இதெல்லாம் பயங்கரமாக விளாண்டாரு. அல்பி புட்டி தான். அதிலே வச்சுருந்தா கூட இந்த இடத்துல அடிச்சிருக்கலாம் அவர். நாட்டில் இந்த பேட்டரியில் வரேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 பேர் ஓகேங்களா? ஒரு அடி கொத்து ஒரு நாக்கு வச்சிருவார். மறுபடியும் பார்த்தா அவனை பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு ஜோக்கர் முடிக்கணும்னு தான் அவனோட குறிக்கோளே. பக்கத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஒருத்தர் தான். அவ்வளோதான் இந்த மேட்ச் இவங்க தான் பூயா வந்துட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட நானும் போயிட்டு இந்த வீடியோவில் இதோட முடிச்சு கொள்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.